ஒரு பூத்தோட்டத்தில் 2 குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இதை அங்கிட்டு இருந்து 2 குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இங்கே ஒரு பந்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுல இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்க காம்பவுண்டுக்கு வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைங்க அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவொடனே எப்படி இவங்க மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மளாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன செஞ்சுச்சுக்கலாம், ஒரு பந்தில் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போய் இந்த கருப்பு பெயிண்ட் அழகா இருக்கே, பால் நல்லா இருக்குதே நல்லா இருக்குதேன்னு விளையாண்டுச்சுக்கலாம். அப்போ இந்த சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க போய் என்ன செஞ்சிச்சுன்னா இந்த பந்தை கொடுத்துட்டு, அந்த பந்து கொடுங்க, இது கருப்பு கலர்ல அழகா இருக்க மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிச்சுக்கலாம். வாங்கின நேரத்துலேருந்தே இந்த சந்தோஷமா விளையாண்டுறது குழந்தைய சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ அந்த பந்தை வாங்கிட்டு போய் காம்பவுண்டுக்கு வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா விளையாண்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனா வெளியிலேருந்து யாருனாச்சும் ஒருத்தவங்க நமக்கு என்னமாச்சும் கொடுக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால அடுத்தவங்கள்ட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத சந்தோஷப்பட்டு வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. நல்லா வாழலாமா?